ங்கிற மாதிரி அவங்க கல்யாண மேனேஜர்கிட்ட எல்லாம் பேசின விருப்பாடு என்கிட்ட அப்படி பேசி கையெழுத்து வாங்க முயற்சி செஞ்சாங்க. நான் வந்து எழுதினேன் மனு வந்து திருப்பி அதாவது அனுப்புறேன்னு எழுத சொன்னாங்க. எழுதினேன், பெருநரும் எழுதினேன், ஐயான்னு எழுதினேன். ஐயான்னு எழுதுனதுக்கப்புறம் கேட்டேன் என்னங்க ஐயா எழுதுறது அப்படின்னு. அவர் அதுக்குன்ட்டு என்னன்ட்டாரு, இந்த மாதிரி இத்தனாந்தேதி நான் நகை வாங்கினேன், 25/7/2015 அன்னைக்கு நகை வாங்கினேன். நகை வாங்கினதுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு தவறுதல் ஏற்பட்டுச்சு, அதை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன், அந்த நகையை வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போ, பணம் வேணா ஒரு 10,000 வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. நான்ட்டு அதுக்கு ஒத்து வரல, நான் யூரின் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷன் விட்டு ஒடியாந்துட்டேன். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக ராமர் கூறும் நிலையில் ராமரிடம் விசாரணை நடத்திய தலைமை காவலர் ஆனந்தனோ புகாரே கொடுக்கவில்லை என சொல்கிறார். ஆனால் கவனித்து கேளுங்கள், தங்கத்தோடில் இரும்பு கம்பி இருந்தது சின்ன விஷயம் என சொல்லும் ஆனந்தன் தான் நாள் முழுக்க அமர்ந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விசாரித்ததாகவும் ஒப்புக்கொள்கிறார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். ஆனந்தன் சாருங்களா? ஆமாங்க சார் வணக்கம். நாங்கள் சத்யம் டிவிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார், நம்ம ஸ்டேஷனில் இந்த கல்யாண் ஜுவல்லரில் வந்து ஒரு நகை வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இரும்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் தான் விசாரிச்சிருக்கீங்க போல இருக்கு. சரிங்க சார். அது எஃப்ஐஆர் எதாவது போட்டிருக்குங்களா சார்? அது வேற மாதிரி சார். அது கம்ப்ளைண்ட் வேற மாதிரினா புரியல, சொல்லுங்களேன். ஓடி போயிட்டான் அந்த பையன். எதுக்காக ஓடி போனாப்லைங்க சார்? விசாரணை பாதி இருக்கிறே ஓடிட்டானுங்க, வரல. அதான் ஏன் ஓடினாருன்ட்டு சொல்லுங்கண்ணே. அவரு வந்து அவங்க கல்யாண ஜுவல்லர்ஸ் வந்திருந்தாங்க. அது வந்து என்னங்க இந்த இதெல்லாம் கழுவுவாங்களாம்லங்க சார், அந்த பாலிஷிங் பண்றப்போ அதுல வந்து ஒரு சின்னதா துணிவால போய் உள்ள சொருகி கம்பியாட்டங்க, சின்னதா துணி உண்டு, அது மில்லிகிராம் அளவு கூட இருக்காது. அதை வச்சுக்கிட்டு அது அந்த பையன் அது அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தான்னு சொல்லி இப்போ இங்கே வந்தாங்க. சரிங்க. அப்புறம் வந்து பேசுனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. பேசுனதுல வந்து நாங்கள் பேசிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுறது 2 போனால் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. இல்லை, நீங்கள் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்க ட்ரை பண்ணதுனால தான் ஓடிட்டேன்னு சொல்கிறாப்புல அந்த தம்பி. அப்படியெல்லாம் இல்லைங்க சார். அப்படி நாங்கள் எங்களுக்கு என்ன சார் இருக்குது அதில்? எங்களுக்கு அதில் என்னங்க சார் இருக்கு? எதுவும் இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டுக்கலாமே சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட வேண்டியதானே போலீஸோட வேலை. இல்லைங்க சார், அதில் வந்து இப்போ புகார் ஒன்றும் புகார் வந்து வாய்மொழியாக சொல்கிறாருங்க சார். எழுத்து மூலமாக கொடுக்கலையா? அது சொல்கிறாருங்க சார். வாய்மொழியாக சொன்னதுக்கே வர சொல்லி என்ன எதுங்கிறத விசாரிக்கிறேங்க. விசாரிச்சுட்டு அதனுடைய வழக்கு அந்த புகாருடைய உண்மைத்தன்மை என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறவ இப்போ இவங்க இந்த பையன் வந்து ஏதோ அவங்ககிட்ட பேசினா 2 பேரும் பேசினாங்க. இப்போ என்னப்பா இது வந்து மத்தியானமே வந்ததுங்க, சாப்பிட கூட போகாமல் நைட்டு 9:30 மணி வரைக்கும் விசாரிச்சுட்டு இருந்ததுங்க. அவ்வளோ பெரிய கேஸா சார் இது? இவ்வளோ நேரம் உட்காந்து விசாரிக்கிறீங்க? கூடுதல் அக்கறை காட்டி? இல்லை, இந்த அக்கறை காட்டி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். இந்த பையன் வந்து ஒன்று சார் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல, சார் இருங்க சார் அவங்கள்ட்ட பேசுகிறேன் இவங்ககிட்ட பேசுகிறேன்ட்டு அப்படியே ஆஸ்லேஷன்லேயே இருந்தால் எப்பா ஏதாவது ஃபைனலாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருங்க சார் நான் வரேன்ட்டு ஃபோன் பண்ண வெளியே போனேன் நைட்டு 9 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் வரவே இல்லைங்க சார். அதே நேரம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் சார்பில் பணபேரம் பேசப்பட்டதாகவும் இளைஞர் ராமர் தெரிவிக்கிறார். மணிகண்டன்கிற ஜோனல் மேனேஜர் வந்து இந்த கம்பி வந்து நீதான் வச்சேன்னு சொல்லி நான் கேஸ் போடுவேன், இல்லைன்னா நான் அரசாங்கத்து மேலேயும் கேஸ் போடுவேன், மேலே வேற வழக்குகள் வந்து எங்களால் பண்ண முடியும், நீ வந்து ஒரு சின்ன கம்பி வந்துச்சு அதை கொடுத்துட்டு ஏதோ 10-5 வாங்கிக்கிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான்ட்டு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டுனா இது வந்து எனக்கு வந்து அது சரியாக தோணலை. ஒரு மனசுக்கு வந்து அது கொஞ்சம் இதாக இருந்தது, அதனால நான் வந்து அதை செய்யல. இந்த குற்றச்சாட்டு உண்மையா என தெரிந்து கொள்ள ராமரின் நண்பரை போல கல்யாண் ஜுவல்லரி நிறுவனத்தின் ஈரோடு பொறுப்பாளர் ரிஜுவிடம் நாம் பேசினோம். வழக்கறிஞர்கள் மூலமாக பணபேரம் பேசி வருவதை அவரும் ஒப்புக்கொண்டார். ஹலோ ஹலோ சார் வணக்கம். கல்யாணம் சொல்லுங்க சார். ஆமாம் சார் சொல்லுங்க சார். சார் உங்கள் ஜென்ரல் மேனேஜர்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா சார்? விஷயம் சொல்லுங்கள் சார். கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் முக்கியமான விஷயம்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள், சொல்கிறேன் அவர்கிட்ட. இல்லை, நான் இந்த பையன் விஷயமா கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த ராமர்மா, இந்த நவீன் என்கிற ராமர்
அந்த பையன் விஷயமா கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஹலோ ஹலோ. சார் வணக்கம். என்னோட பேர் அரவிந்த். உங்கள் பேர்? ஹலோ. என்னோட பேர் அரவிந்த். உங்கள் பேர்? என்னோட பேர் ரெஜி. 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 வணக்கம் ரெஜி. நானே அந்த நவீன் அப்படிங்கிற ராமர் உங்ககிட்ட ஒரு இயர் ரிங் ஒன்று வாங்கினாரு, அதில் வந்து ஸ்டீல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸ் கொடுத்த வக்கீல் சிவராம் சார். அந்த சார்னை கூப்பிட ഞാൻ பேசினாங்களோ. அவரை வச்சு பேசிக்கிறீங்களா? அவரை வச்சு பேசிருக்கு. அவரு நேரில் வரான்னு சொல்லியிருக்கு. சரி, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நீங்க ஐடியா? அந்த சாரோட ഞാൻ பேசியிருக்கேன். அந்த சாரோட ഞാൻ பேசியிருக்கேன். சார் யாரா? நானும் அவனோட ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப பயந்துக்கிறான், அதனாலதான் நானே பேசிடலான்ட்டு. இல்ல, அதுக்கு ப்ராப்ளம் இல்ல. அந்த அவன் கேஸ் போட்ட வக்கீல் இல்லையா, அந்த சாரோட ഞങ്ങൾ பேசியிருக்கு. அதான் என்ன பேசிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்க நம்ம வக்கீலும் அந்த வக்கீலும் ஆகி பேசியிருக்கு. சார் அந்த வக்கீல கேட்டு பேசுது. இல்ல, அந்த வக்கீலுக்கு வந்து அவர் என்ன வக்கீலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார். வக்கீல் தானே கேஸ் போட்டிருக்கு நம்ம பேர்ல. இல்ல, வக்கீல் உங்க பேர்ல கேஸ் போட்டிருக்கு. பட் ஆனா கம்ப்ளைண்ட்தாரர் வந்து கம்ப்ளைண்ட்தாரருக்கு என்ன நடக்குதுன்ட்டே தெரியலையே. சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. அல்ல சார், நம்ம வந்து கேஸோட டீலிங் அந்த வக்கீலோட சொல்லிருக்கு. இல்ல, அதுதான் இப்போ கேஸ் போட்டா உங்களுக்கு ஓகே தான். கேஸ் போட்டோ ஓகே இல்ல சார். அந்த சிவராம் சார் வந்து கேஸ் கொடுத்துருக்கு இல்லையா? சரி. அப்போ வந்து அந்த சிவராம் சார் கூப்பிட்டு நம்மளோட வந்து கேஷ் டீலிங் சொல்லிருக்கு. அந்த கேஷ் டீலிங் கம்பெனி ஸ்ட்ரைட்டா அந்த சாரோடு கேட்டிருக்கு. இவ்வளவு பெரிய நிறுவனம் இப்படி தரமற்ற நகையை விற்பனை செய்யுமா என்ற சந்தேகம் சத்தியம் தொலைக்காட்சிக்கும் உள்ளது. ஆனால் 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சாகுட்டா காவல் நிலையத்திலும் தரமற்ற நகைகளை கல்யாண் நிறுவனம் விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2.5 லட்சத்திற்கு வாங்கிய நகை 2 ஆண்டுகளில் கருப்பாக மாறிய காரணத்தால் பாலகிருஷ்ணா ரெட்டி என்பவர் வழக்கை தொடர்ந்திருக்கிறார். இந்நிலையில் நுகர்வோர் நீதிமன்றத்திலும் தரமற்ற பொருளை மோசடியாக விற்பனை செய்ததாக ஈரோடு இளைஞர் ராமர் வழக்கை பதிவு செய்திருக்கிறார். மனதை புரிந்த நம்பிக்கை. கல்யாண் ஜுவல்லர்ஸ். நம்பிக்கை அதானே எல்லாம். நம்பிக்கை அதுதானே எல்லாம் என விளம்பரம் செய்யும் கல்யாண் நிறுவனம் ஒரு சாமானிய மனிதன் என் தங்கம் என் உரிமை என நடத்தும் இந்த புரட்சி போராட்டத்தில் பங்கெடுக்குமா? வீதி வீதியாக தெரு தெருவாக இந்த மோசடி குறித்து எடுத்துரைக்குமா என பொறுத்திருந்து பார்க்கலாம். சத்தியம் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து வேலுச்சாமி.